வணக்கம். எங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான நமது சனாதன சாஸ்திரங்களில் வேரூன்றிய ஒரு ஆழமான தலைப்பை பற்றி விவாதிக்கப் போகிறோம். கர்ம ஆரணம் அல்லது கர்ம ஆழம். ஸ்ரீமத் பகவத் கீதையில் பகவான் கிருஷ்ணர் கர்மனோ கஹ்ன கதி என்கிறார். கர்மத்தின் இயக்கம் ஆழமானது மற்றும் மர்மமானது. ஆன்மா அழியாதது என்றும் அது பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் பயணிக்கிறது என்றும் நமது முனிவர்களும் மகான்களும் நமக்கு கற்பித்துள்ளனர். ஒவ்வொரு பிறவியிலும் நாம் செய்த செயல்களின் கணக்கு இந்த பயணத்தில் நம்முடன் வருகிறது. சில செயல்களின் பலன்களை அந்த பிறவியிலேயே நாம் பெறுகிறோம். இருப்பினும் ஒரு கடனைப் போல சில ஆழமாக வேரூன்றிய செயல்கள் நம்முடன் அடுத்த பிறவிக்கும் செல்கின்றன. இதுவே கர்ம ஆரணம். இது நமது வாழ்க்கையின் போக்கை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கண்ணுக்கு புலப்படாத சுமையாகும். இது நமது ஆரோக்கியம், உறவுகள், வெற்றி மற்றும் மன அமைதி ஆகியவற்றில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இந்த காணொளியில் நீங்கள் ஒரு கர்மக் கடனை செலுத்திக் கொண்டிருக்கலாம் என்பதை குறிக்கும் 5 முக்கிய அறிகுறிகளை சாஸ்திரங்களின் அடிப்படையில் நாம் முன்னிலைப்படுத்துவோம். இந்த காணொளி உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, மாறாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவே. ஏனெனில் ஒரு பிரச்சனையின் மூல காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் கணமே அதற்கான தீர்வை நோக்கிய முதல் அடியை எடுத்து வைக்கிறீர்கள். கர்மம் எனும் கோட்பாடு ஒரு புதிய கண்டுபிடிப்பு அல்ல. அது சனாதன தர்மத்தின் அடித்தளமாகும். அதன் எதிரொலிகள் வேதங்களின் விரதம், அதாவது பிரபஞ்ச ஒழுங்கு குறித்த கோட்பாடுகளில் கேட்கப்படுகின்றன. ஆனால் கர்மம் மற்றும் மறுபிறவி பற்றிய மிகத் தெளிவான விளக்கங்கள் உபநிடதங்களிலும் பகவத்கீதையிலும் காணப்படுகின்றன. பிருஹதாரண்யக உபநிடதம் யதகாரி யதசாரி தத பவதி என்று கூறுகிறது. அதாவது ஒருவன் எப்படி செயல்படுகிறானோ, எப்படி நடந்து கொள்கிறானோ அப்படியே அவன் ஆகிறான். நமது பண்டைய குருக்களும் முனிவர்களும் கர்மத்தை மிக ஆழமாக புரிந்து கொண்டனர். அவர்கள் அதை நன்மை தீமை என்று மட்டும் கருதாமல் 3 பகுதிகளாக பிரித்தனர். முதலாவது சஞ்சித கர்மம். இதை உங்கள் ஆன்மாவிற்குள் இருக்கும் ஒரு மாபெரும் களஞ்சியமாக கருதலாம். அது எண்ணற்ற பிறவிகளின் அனைத்து நன்மை தீமைகளையும் சேமித்து வைக்கிறது. இரண்டாவது பிராரப்த கர்மம். இது சஞ்சித கர்மாவின் ஒரு சிறு பகுதியாகும். இது இந்த பிறவியில் பலன் தருவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இது வில்லிலிருந்து எய்யப்பட்ட, திரும்ப பெற முடியாத ஒரு அம்பை போன்றது. நமது வாழ்க்கையின் சூழ்நிலைகள், நமது குடும்பங்கள், நமது உடல்கள், இவை அனைத்தும் பெரும்பாலும் நமது பிராரப்த கர்மாவால் தீர்மானிக்கப்படுகின்றன. நமது கர்ம போராட்டம் இந்த பிராரப்தத்தின் ஒரு பகுதியாகும். மூன்றாவதாக மிக முக்கியமானது கிரியமான கர்மா. இது நாம் இந்த தருணத்தில் நமது சுய விருப்பத்தின் பேரில் செய்து கொண்டிருக்கும் கர்மாவாகும். இங்குதான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. இன்று நமது செயல்கள் நமது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதையும், நாம் புதியவற்றை உருவாக்குகிறோமா அல்லது பழையவற்றை தீர்க்கிறோமா என்பதையும் தீர்மானிக்கின்றன. அதனால்தான் நமது ஆசிரமங்கள் இதை ஒரு தண்டனை முறையாக கருதாமல் ஒரு வாய்ப்பு முறையாக கருதின. இது ஆன்மா தனது தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு இறுதியில் விடுதலையை நோக்கி முன்னேற அனுமதிக்கும் ஒரு தெய்வீக முறையாகும். இது விதியல்ல, மாறாக கர்ம பலன்களின் விஞ்ஞானம். எனவே இப்போது கேள்வி என்னவென்றால், நமது வாழ்வில் நடப்பவை வெறும் தற்செயலா அல்லது நமது பிராரப்த கர்மாவின் ஆழமான அறிகுறியா என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? வேதங்களும் ஆன்மீக அனுபவமும் சில தெளிவான தடயங்களை வழங்குகின்றன. கர்ம வினையின் 5 முக்கிய அறிகுறிகளை விரிவாக ஆராய்வோம். முதல் அறிகுறி, மீண்டும் மீண்டும் நிகழும் எதிர்மறையான சூழ்நிலைகள், மீண்டும் மீண்டும் நிகழும் எதிர்மறை போக்குகள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை மீண்டும் மீண்டும் நிகழ்வது போல் தோன்றுகிறதா? உதாரணமாக, நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீர்கள், ஆனால் அது எப்போதும் ஏதேனும் ஒரு காரணத்தை கூறி காணாமல் போய்விடுகிறது, உங்களை மீண்டும் கடனில் ஆழ்த்துகிறது, அல்லது இறுதியில் உங்களுக்கு துரோகம் செய்யும் அல்லது உங்களை புண்படுத்தும் ஒரே நபர்களால் நீங்கள் மீண்டும் மீண்டும் ஈர்க்கப்படுகிறீர்களா? இது ஒரு போக்கு, ஒரு எதிர்மறை போக்கு. மீண்டும் மீண்டும் நிகழும்போது அது ஒரு கர்ம போராட்டம் என்பதற்கான வலுவான அறிகுறியாகும். ஒருவேளை கடந்த பிறவியில் பணத்தை தவறாக பயன்படுத்திய அல்லது ஒருவரை உணர்ச்சி ரீதியாக புண்படுத்திய போராட்டங்கள் இந்த பிறவியில் இந்த சூழ்நிலைகளில் வெளிப்படுகின்றன.
நீங்கள் ஒரு பாடம் கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் ஒரு முறை உருவாக்கிய அதே ஆற்றலை மீண்டும் அனுபவிக்கச் செய்வதற்கான பிரபஞ்சத்தின் வழி இது. மற்றொரு அறிகுறி காரணமற்ற பயம் அல்லது அச்சம். உங்கள் தற்போதைய வாழ்க்கையில் எந்த தீங்கும் நடக்காத போதிலும் தண்ணீர், நெருப்பு, உயரங்கள் அல்லது மூடிய இடங்களுக்கு நீங்கள் மிகவும் பயப்படுகிறீர்களா? நாம் ஃபோபியா என்று அழைக்கும் இந்த காரண ரீதியான பயம் பெரும்பாலும் முந்தைய பிறவிகளில் இருந்து ஆழமாக பதிந்திருக்கும் பதிவுகளில் வேரூன்றியுள்ளது. முந்தைய பிறவியில் ஏற்பட்ட மரணத்திற்கு காரணம் நீரில் மூழ்கியதாகவோ அல்லது தீயில் எரிந்ததாகவோ இருக்கலாம். அந்த ஆழமான அதிர்ச்சி ஆன்மாவின் நினைவில் பதிந்து அடுத்த பிறவியில் ஒரு பகுத்தறிவற்ற பயமாக மீண்டும் வெளிப்படுகிறது. குணப்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஆழமான காயம் இருக்கிறது என்பதற்கான ஆன்மாவின் சமிக்ஞை இது. மூன்றாவது அறிகுறி விளக்கப்படாத நாள்பட்ட உடல்நலப் பிரச்சினைகள். சில நேரங்களில் ஒரு நபர் நாள்பட்ட நோய்கள் அல்லது வலியுடன் போராடுகிறார். இதற்கு மருத்துவ அறிவியலில் தெளிவான காரணமோ அல்லது தீர்வோ இல்லை. பல ஆண்டுகளாக மருத்துவர்களை சந்தித்த பிறகும் பிரச்சினை தொடர்கிறது. கர்ம விதியின்படி நமது செயல்களின் விளைவுகளை அனுபவிப்பதற்கான ஒரு ஊடகமாகவும் நமது உடல் இருக்கிறது. முந்தைய பிறவியில் ஒருவருக்கு உடல் வலியை ஏற்படுத்திய கர்மம் இந்த பிறவியில் குணப்படுத்த முடியாத நோயாக வெளிப்பட வாய்ப்புள்ளது. அந்த கடனை தானே ஏற்றுக்கொள்வதன் மூலம் உடல் அதை திருப்பிச் செலுத்த முயற்சிக்கிறது. நான்காவது அறிகுறி கடினமான மற்றும் வேதனையான உறவுகள். குடும்பம், நட்பு அல்லது திருமணம் என சில உறவுகள் மிகவும் வேதனையானவை. இந்த உறவு உங்களுக்கு விஷமானது என்று உங்களுக்கு தெரியும். இருந்தபோதிலும் ஒரு கண்ணுக்கு புலப்படாத பந்தத்தால் நீங்கள் கட்டுண்டிருப்பதாக உணர்கிறீர்கள். நம்மால் அவர்களிடமிருந்து விலகிச் செல்ல முடிவதில்லை. கர்ம ஜோதிடத்தின்படி இவர்கள் நமது முந்தைய பிறவிகளிலிருந்து நாம் பெரும் கடன் பட்டிருக்கும் ஆத்மாக்கள். இந்த கடனை தீர்ப்பதற்காகவே ஆத்மாக்கள் மீண்டும் சந்திக்கின்றன. இந்த உறவில் ஏற்படும் வலி என்பது உண்மையில் அந்த கர்ம கணக்கை தீர்க்கும் ஒரு செயல்முறையாகும். அறிகுறிகள் தொடர்ச்சியான தடைகள் மற்றும் துரதிர்ஷ்டம். உங்கள் வேலையில் 99% முடிந்த பிறகும் கடைசி நேரத்தில் எல்லாம் தவறாகப் போவது உங்களுக்கு நேர்ந்திருக்கிறதா? நீங்கள் உங்கள் சிறந்த மற்றும் நேர்மையான முயற்சிகளை செய்கிறீர்கள், ஆனால் வெற்றி எப்போதும் உங்களை தவிர்த்து விடுகிறது. மக்கள் இதை துரதிர்ஷ்டம் என்று அழைக்கிறார்கள், ஆனால் ஆன்மீகம் இதை கர்மத் தடைகள் என்று அழைக்கிறது. இது முந்தைய பிறவியில் நீங்கள் தடைகளை உருவாக்கியதற்கோ அல்லது ஒருவரின் முன்னேற்றத்தை தடுத்ததற்கோ ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இப்போது நீங்கள் சுயநலமின்றி மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் இந்த கடனை தீர்க்கத் தொடங்காத வரையில் அதே ஆற்றல் திரும்பி வந்து உங்கள் வேலையில் தடைகளை உருவாக்குகிறது. உங்கள் வாழ்க்கையில் இந்த அறிகுறிகளை நீங்கள் உணரும்போது விரக்தி மற்றும் ஏமாற்ற உணர்வை உணர்வது இயல்பானது. இவை அனைத்தையும் வெறும் இழப்பு, எல்லாம் ஒன்றுதான் என்று நினைப்பது எளிது. உடல் ரீதியாக பார்த்தால் அது உண்மைதான். வலி, போராட்டம், கண்ணீர் ஆகியவை இருக்கின்றன. இது கர்ம அர்ணத்தின் பற்று பக்கமாகும். இழப்பும் ஆன்மீக அபாயமும். மிகப்பெரிய தீங்கு என்பது உடல், மன மற்றும் உணர்ச்சி ரீதியான துன்பமே. நாம் மீண்டும் மீண்டும் தோல்வியடையும் போதோ அல்லது வலியை அனுபவிக்கும் போதோ நமது மன உறுதியும் நம்பிக்கையும் குறையத் தொடங்குகின்றன. நாம் நம்மை உதவியற்றவர்களாகவும் பிரபஞ்சத்தை கொடூரமானதாகவும் பார்க்கத் தொடங்குகிறோம். மிகப்பெரிய ஆன்மீக ஆபத்து துல்லியமாக இங்குதான் உள்ளது. இந்த துன்பத்தின் காரணமாக கோபம், வெறுப்பு அல்லது மற்றவர்களை குறை கூறுதல் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளில் நாம் மூழ்கினால் அறியாமலேயே இன்னும் மோசமான கர்மத்தின் ஒரு புதிய அடுக்கை உருவாக்குகிறோம். இவ்வாறு ஆன்மா ஒரு அர்ணத்தை செலுத்தி மற்றொரு அர்ணத்தால் பிறப்பு இறப்புச் சுழற்சியில் இன்னும் ஆழமாகச் சிக்கிக் கொள்கிறது. இது ஒரு சதுப்பு நிலத்தை போன்றது. நாம் எவ்வளவு அதிகமாக போராடுகிறோமோ அவ்வளவு ஆழமாக மூழ்குகிறோம். அப்படியானால் என்ன நன்மை? அப்படியானால் என்ன ஆதாயம்? இங்குதான் நாம் நமது கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆன்மீக கண்ணோட்டத்தில் நாம் இழப்பாக கருதுவதே மிகப்பெரிய நன்மையாகும். கர்ம பெருமூச்சு என்பது ஒரு தண்டனை அல்ல, மாறாக அது ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் ஓர் நெருப்பு. அதன் முதல் பலன் அகங்காரம் நொறுங்குவது. வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நம் கட்டுப்பாட்டிற்கு முற்றிலும் அப்பாற்பட்டதாக இருக்கும்போது என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற நமது அகங்காரம் நொறுங்கிவிடுகிறது. அந்த தருணத்தில்தான் நாம் பணிவடைந்து
ஒரு உயர் சக்தியிடம் சரணடைய கற்றுக்கொள்கிறோம். அதன் இரண்டாவது மற்றும் மிகப்பெரிய பலன் கருணையின் பிறப்பு. துன்பப்பட்ட ஒருவரால் மட்டுமே மற்றவர்களின் வலியை சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும். இந்த வலி நம்மை கடினத்தன்மையிலிருந்து மென்மைக்கு மாற்றுகிறது. அது பரிவுணர்வு மற்றும் கருணையை உருவாக்குகிறது. இவை மிகவும் தெய்வீகமான குணங்களில் சிலவாகும். மூன்றாவது பலன் உண்மையை கண்டறிதல். உலகின் அனைத்து ஆதரவுகளும் இழக்கப்படும்போதுதான் ஒரு நபர் உண்மையை தேடி புறப்படுகிறார். அவர், நான் யார், என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று கேட்கிறார். இந்த கர்ம பெருமூச்சு பெரும்பாலும் நம்மை பொருள் முதல்வாத உறக்கத்திலிருந்து எழுப்பி ஆன்மீக பாதைக்கு அழைத்துச் செல்கிறது. சுருக்கமாகச் சொன்னால், கர்ம பெருமூச்சின் நோக்கம் ஆன்மாவை செம்மைப்படுத்துவதே ஆகும். அது மங்கிய தங்கத்தை நெருப்பில் சூடுபடுத்தி தூய தங்கமாக மாற்றுவதைப் போன்றது. இந்த செயல்முறை வேதனையானது, ஆனால் அதன் விளைவுகள் விலை மதிப்பற்றவை. பௌதீக தளத்தில் நமக்கு இழப்பாக தோன்றுவது ஆன்மீக தளத்தில் ஆன்மாவின் மிகப்பெரிய ஆதாயமாகும். அது ஆன்மாவை விடுதலைக்கும் இறுதி பேரின்பத்திற்கும் ஒருபடி நெருக்கமாக கொண்டு செல்கிறது. இந்த அறிவை புரிந்து கொள்வதே முதல் மற்றும் மிக முக்கியமான படியாகும். ஆனால் அறிவு செயலாக மாற்றப்படாவிட்டால் அது முழுமையடையாது. எனவே இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சும்மா உட்கார்ந்து நமது விதி முடிவடையும் வரை காத்திருக்க வேண்டுமா? நிச்சயமாக இல்லை. நமது தற்போதைய செயல்களுக்கு, அதாவது இன்றைய நமது செயல்களுக்கு, நமது எதிர்காலத்தை மாற்றும் சக்தி உண்டு என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. உங்கள் கர்மக் கடனை திருப்பிச் செலுத்தும் செயல்முறையைத் தொடங்க நீங்கள் எடுக்கக்கூடிய 4 எளிய படிகள் இங்கே உள்ளன. படி 1, விழிப்புணர்வு மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல். முரண்பாடுகளை உருவாக்குவதை நிறுத்துங்கள். இது ஏன் எனக்கு நடக்கிறது என்ற கேள்விக்கு பதிலாக, இந்த அனுபவத்திலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேளுங்கள். உங்கள் சிரமங்களை ஒரு எதிரியாக பார்க்காமல் ஒரு ஆசிரியராக பாருங்கள். இது நீங்கள் திருப்பிச் செலுத்தும் சக்தி கொண்ட ஒரு கடன் என்பதை அமைதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்வதே பாதி வெற்றி. இரண்டாவது படி நிஷ்காம கர்மயோகம். இது பகவத்கீதையின் சுருக்கமாகும். உங்கள் கடமைகளையும் பொறுப்புகளையும் விடாமுயற்சியுடனும் நேர்மையுடனும் செய்யுங்கள். ஆனால் அதன் பலன்களைப் பற்றிய கவலையை இறைவனிடம் விட்டுவிடுங்கள். உங்கள் மகிழ்ச்சியையோ துக்கத்தையோ பலன்களுடன் தொடர்புபடுத்தாத போது நீங்கள் புதிய கர்ம பந்தங்களை உருவாக்குவதில்லை. இதுவே கர்ம சுழற்சியிலிருந்து தப்பிப்பதற்கான நெடுஞ்சாலையாகும். மூன்றாவது படி நேர்மறையான கர்மத்தை உருவாக்குவதாகும். நற்செயல்களை செய்வதன் மூலம் பழைய கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்கான சிறந்த வழி சேவையாகும். தன்னலமின்றி சேவை செய்யுங்கள். ஏதோ பெரிய காரியத்தை செய்ய வேண்டிய அவசியமில்லை. பசியுள்ள ஒருவருக்கு உணவளிப்பது, தேவையுள்ள ஒருவருக்கு மௌனமாக உதவுவது, அல்லது விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவும் நீரும் வழங்குவது என இவை அனைத்தும் சேவையே. உங்கள் தன்னலமற்ற உதவி கடந்த கால எதிர்மறை கர்மத்தை எதிர்க்கும் ஒரு நேர்மறை ஆற்றலை உருவாக்குகிறது. நான்காவது படி ஆன்மீக பயிற்சியாகும். இந்த பயணத்திற்கு அக வலிமை தேவை. ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை, தியானம் அல்லது மந்திர உச்சரிப்பிற்காக சிறிது நேரத்தை ஒதுக்குங்கள். ஓம் நம சிவாய் போன்ற ஒரு எளிய மந்திரம் அல்லது மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை உச்சரிப்பது ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கி மனதை அமைதிப்படுத்துகிறது. தியானம் உங்கள் எண்ணங்களுக்கு சாட்சியாக இருக்க கற்றுக் கொடுக்கிறது. அதன் மூலம் கடினமான சூழ்நிலைகளிலும் உங்களால் அமைதியாக பதிலளிக்க முடியும். இறுதியாக, கர்ம ஆரணம் என்பது ஒரு சாபம் அல்ல, அது ஆன்ம வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் ஆன்மா ஏதோ ஒன்றை ஆழமாக கற்றுக்கொள்ள விரும்புகிறது என்பதற்கான அறிகுறி அது. அது நம்மை பலவீனப்படுத்த வராத, மாறாக நம்மை வலிமையானவர்களாகவும் கருணையுள்ளவர்களாகவும் அதிக விழிப்புணர்வு உள்ளவர்களாகவும் ஆக்குவதற்காக வரும் வாழ்க்கை சோதனைகளைப் போன்றது. உங்கள் விதியை உங்களால் மாற்ற முடியாது. வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பை திரும்ப எடுக்க முடியாது. ஆனால் இன்றைய உங்கள் செயல்கள், உங்கள் எதிர்வினைகள் மற்றும் உங்கள் விழிப்புணர்வு ஆகியவற்றின் மூலம் அந்த அம்பின் தாக்கத்தை உங்களால் தீர்மானிக்க முடியும். நீங்கள் ஒரு உதவியற்ற பயணி அல்ல. நீங்கள் உங்கள் படகின் மாலுமி. கடலில் புயல் வீசினாலும் சுக்கான் உங்கள் கையில்தான் இருக்கிறது. உங்கள் கிரியாமான கர்மாவின் சுக்கான் அந்த சுக்கானே ஆகும். இந்த ஞானத்தின் ஒளியில் உங்கள் வாழ்க்கையின் சவால்களை பாருங்கள். அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவற்றிலிருந்து கற்றுக்கொண்டு
தன்னலமற்ற செயல் மற்றும் சேவையின் மூலம் இந்த ஆரணத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். செலுத்தப்படும் ஒவ்வொரு ஆரணமும் உங்களை இலகுத்தன்மை, சுதந்திரம் மற்றும் ஆழ்ந்த அமைதிக்கு நெருக்கமாக கொண்டு செல்கிறது. இப்போது உங்களிடமிருந்து நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இந்த 5 அறிகுறிகளில் எதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகம் கவனிக்கிறீர்கள்? அல்லது இது போன்ற ஒரு போக்கை நீங்கள் கடந்துவிட்டீர்களா? உங்கள் அனுபவங்களை கீழே உள்ள கருத்துகளில் பகிருங்கள், ஏனெனில் உங்கள் கதை மற்றவர்களுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடும். இந்த காணொளி உங்களுக்கு தகவலறிந்ததாக இருந்திருந்தால், இதே போன்ற சவால்களுடன் போராடும் மற்றவர்களுடன் இதை பகிரவும். மேலும் இது போன்ற ஆழமான மற்றும் ஆன்மீக தலைப்புகளில் மேலும் ஆழ்ந்த கருத்துக்களை பெற எங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள். விழிப்புடன் இருங்கள், தொடர்ந்து செயல்படுங்கள். நன்றி.